ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தாளிக்கு கடவுள் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பூண்டு நான் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா பூண்டு போட்டால் கீரை நல்லா மணமாக நல்லாயிருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இதை வதக்கணும். நம்ம அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சம் வதக்கினா போதும். இது நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்திருக்கேன். இந்த கீரையை நம்ம அதில் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு போடுங்க. ஏன்னா தண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேகிற மாதிரி ஆகிடும். நம்ம போட்டுட்டு நல்லா கிளறலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் நிறைய இருக்குது கீரை. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எவ்வளோண்டு ஆக போகுதுன்ட்டு. அது கூடவே நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். அதை பார்த்திங்களா எவ்வளோ கம்மியாயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டாலே போதும், அதுவே தண்ணி விடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் தேங்காய் தூவி இறக்குறேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா